18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பாரும் சரி நம்ம கடையும் சரி ஏகப்பட்ட விஷயத்தை நமக்குள்ள வச்சிருக்கு. உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க. வாங்க நேரம் நிகழ்ச்சிக்குள்ள சங்கின்னு போவோம். கொள்கையை விட்டு கொடுக்க அவசியம் நிதி வாங்க வேண்டியதில்லை. நீங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நாட்டில் வேற பிரச்சனைகளே இல்லாதனால இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தோன்ற இது ஒன்றும் பெரிய பிரச்சனை, சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய பிரச்சனையை எனக்கு தோணுது. சனாதன ஒழிக்கலன்னு சொல்லிட்டு அதை மாநாடு நடத்திட்டு பிஜேபியை திருப்தி பண்றதுக்காக ஒரு மாநாடு நீங்க பழனியில வச்சீங்க. பாசிச பாஜகவை எதிர்க்காத எந்த மாநில கட்சியும் கரைந்து காணாமல் போகும். மக்களை இப்ப நம்ம பார்க்க போற செம்ம சீன்மால முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மேற்கு வங்கத்துல ஒரே போராட்டமா நடந்துட்டு இருக்கு. என்னடா இப்படி தொய்வில்லாம போய்கிட்டே இருக்க, இது எப்படி முடிக்குதுன்னு பார்த்து சடக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டாங்க. இனிமே பாலியல் சீண்டல் பண்ணிய தூக்குல தொங்க விட்டுருவான் அப்படின்னு. என் மோடி அரசே, நீங்க இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு அவங்கள பார்த்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. வாஸ்தவம் தானே? রাষ্ট্রপতির কাছে গেলে এটা আইনে পাশ হবে এবং এটা আইনে পাশ হলে এটা একটা ইতিহাস হয়ে থাকবে এবং সব রাজ্য এটাকে আগামী দিন মডেল করবে, মনে রাখবেন। আর প্রধানমন্ত্রী করতে পারেনি বলে আমরা করেছি। প্রধানমন্ত্রী, আপনি দেশের লজ্জা, আপনি মেয়েদের প্রোটেকশন দিতে পারেন না, তাই আপনার পদত্যাগ দাবি করছি। স্বরাষ্ট্রমন্ত্রীর পদত্যাগ দাবি করছি, பிஜேபி மந்திரிகள் பதவியை தாவி করছি। புதுக்கோட்டையில் நடந்த ஒரு மீட்டிங்ல பிரியாணி எங்களுக்கு கிடைச்சே ஆகணும், லெக் பீஸ் வேணும், நல்லி எலும்பு வேணும்னு பிரச்சனை பண்ணிவிட்டாங்க. பரியான சீனாய் போச்சு. பக்கத்துல ஆந்திராவுல பெரும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சோடு வேது தண்ணியா போகுது. மழை வந்தா தண்ணியா தான் போகும் அப்படின்னு கேட்பீங்களா? சாப்பாட்டுக்கு என்ன செய்வியா? உடனே அங்க உள்ள இன்ஜினியர் பையன்லாம் மூளையை யூஸ் பண்ணி டக்குன்னு ட்ரோனை எடுத்து அதுல சோத்து போட்டல கட்டி சருன்னு கொண்டே போட்டாங்கல்ல. அருப்புக்கோட்டை பக்கத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் என்னமோ ஒரு நியாயமான போராட்டம் தான். ஆனா போராடாதியே, பஸ் எல்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் டிஎஸ்பி தலைமையில காவலர்கள்லாம் போயிருக்காங்க. அங்க அந்த டிஎஸ்பி என்ன பண்ணிவிட்டாங்க, கையை பிடிச்சி இழுத்து மண்டையை பிடிச்சி இழுத்து அவங்கள தாறுமாறா தாக்க ஆரம்பிக்க போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அந்த தம்பியை வெளுத்து விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க. பாத்ரூம்ல அந்த தம்பி வலிக்கு விழுந்தாலும் விழுவாருன்னு நினைக்கிறேன். வலது கை போதோ இடது கை போதோ இல்ல கால் போதோ தெரியல. கொடைக்கானல்னாலே அழகுதாய்யா. நம்ம கடையில இருந்து 2 புளியோதரை பொட்டலம் வாங்கிட்டு போனா அங்க சாப்பிட்டா இன்னும் அழகுதான். அப்படியே இந்த சாலை ஓரத்தில் பளிச்சுன்னு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் தடுப்பு சோறுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்காப்பான்னு பார்த்தா கடைசியில் பெயிண்ட் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. தடுப்பு சோறு பழசு, அது எப்போ தொட்டாலும் கீழே விழுந்துருவான். அந்த அளவுக்கு சீனா பண்ணி வச்சிருக்காங்க.
உங்க மனசுல இருக்கிற கருத்தெல்லாம் மகத்துவமா அள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன சொல்லி கேட்டோம்? இந்த பாலியல் விஷயம்லாம் பண்றாங்க இல்லையா, இதுக்கு தண்டனை கொடுத்தா என்ன தண்டனை கொடுக்கலாம், இவங்க நொய்யின்னு இதே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டோம். மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க போல் இருக்கு. அதனால வார்த்தைகள் பயங்கரமா வரும். அவங்கள இந்த மாதிரி சின்ன வயசு பசங்களெல்லாம் கெடுக்கிற ஆளுங்களுக்கு ஒரு மிருகம் மாதிரி, ஒரு மனுஷனு கிடையாது. அவங்களை என்ன பண்ணணும்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு ஆண்மை இல்லாமல் முதல்ல பண்ணிடணும். அதுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க, கவர்மெண்ட் என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர் பண்ணிச்சு அந்த டைமில். அதுக்கு பின்னாடி அந்த குற்றங்கள் ஒரு இதாக நடக்கலை. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பயந்தாங்க. அந்த மாதிரி குற்றவாளிகள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பயப்படுவாங்க. ஒன்று மரண தண்டனை விதிக்கணும், இல்லைன்னா கல்லில் அடித்து கொல்லணும். அப்படி இல்லைனாக்கா ஒரு ஆளை பொதுமக்கள் கையில் ஒப்படைச்சிட்டானாக்கா, எல்லா பொதுமக்களை சேர்ந்து அவனை அடித்து கொண்டுட்டானாக்கா, ரெண்டாவது இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு தூண்டல் எது தூண்டுதலாக இருக்கோ அதை முதல்ல அறவே ஒழிக்கும். அது இருக்க போய் தானே அது தூண்டுறாங்க. இப்போ துபாயிலலாம் திருடுறா கையை எடுத்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு கண்ணு ஒரு காதை அவனுக்கு இல்லாமல் பண்ணி விட்டுருங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டு அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டோம்னா அங்கே நிறைவேறாதுன்றாங்க. அப்படின்றப்ப கோர்ட்டு சட்டமெல்லாம் ஒன்றுக்கு இதாகாமல் போயிடுது. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை வேண்டியது பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு. ஸோ ஒரு புகைப்பிடிக்கிற காட்சிக்கு, மது குடிக்கிற காட்சிக்கு என்ன அளவுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதை விட அதிகமானது பெண்கள் பாலியல் வன்புறவு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு கொடுக்கணும். உடனடி தீர்வுனா மேலை நாடுகள் மாதிரி, அரபு நாடுகள் மாதிரி தெருவில் விட்டு உடனடியாக மரண தண்டனை கொடுக்கணும். கல்லால் அடித்து கொன்றணும், சவுக்கால் அடித்து கொன்றணும். ஆயுள் தண்டனை கொடுத்தாக்கா அவங்கள உயிரை வச்சு அவங்கள பண்ற சித்திரவதை வெளியில தெரிய வரும்போது இன்னும் இருக்கிறவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு மரண தண்டனை விட மோசமான என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுக்கணும். என்ன சொல்றது, ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி மரண தண்டனை கொடுத்தாதான் தப்பு செய்யறவங்களுக்கு அடுத்து தப்பு செய்யணும்னே தோணாது. அந்த மாதிரி தண்டனையா இருக்கணும். அடுத்து இப்ப நம்ம போறதே கவுண்டர் அட்டாக்கு. அட்டாக்கு நம்ம தமிழ்நாடு பாஜக துணை தலைவர் தான் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இப்ப இந்த பாலியல் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கேமா கமிட்டிங்க, அதுங்க இதுங்க, இப்ப இதனால என்ன நடந்துற போது, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இதெல்லாம் செய்தியா போட்டு சும்மா நின்று இருக்கீங்க, ஏகப்பட்ட செய்தி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு மனுஷன் பொங்கி எழுந்து கேட்டிருக்காருங்க. என்ன பண்றது, செய்தி தேர்தல் நேரம்னா ஓடும் பல பிரச்சனைகள். இந்த நேரம் சைலண்ட் நேரம். அதுக்காக எதை எடுத்துக்கிட்டு ஆட்டம் போடுற மாதிரி எனக்கு தோணுது. என்ன தனிப்பட்ட அபிப்பிராயம், என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன, வேறு வேலை இல்லாதனால, நாட்டில் வேற பிரச்சனைகளே இல்லாதனால இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தோன்றேன். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை, சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய பிரச்சனையை எனக்கு தோணுது. இந்த சமுதாயத்தை பாதிக்கிற பிரச்சனையாவோ, இந்த சமுதாயத்துக்கு இருக்கிற பிரச்சனையாகவோ, சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன என்னைப்பட்ட தனிப்பட்ட முறையில், இது என்னுடைய கட்சி இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் ஏபி ராமலிங்கம் என்ற தனிப்பட்ட மனிதன் என்னுடைய எண்ணம் என்னன்னா, இது தேவையில்லாத வேலை. என்ன இது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பொருள் அல்ல. என்ன அப்படிப்பட்ட இதுவும் கிடையாது, அப்படிப்பட்ட துறையும் கிடையாது. அந்த துறை, அந்த துறையில் போய் என்ன இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு பிரியமான நடிகையை பற்றி பார்க்கறது, என்ன அந்த நடிகர்களை பற்றி செய்தி வந்தால் நான் படிக்கிறது, அது ஒரு ஆர்வம், அவ்வளோதான். அடுத்து பாஜக இருந்து ஒரு தலைவர், அவர் மட்டும் தான் பேசுவாரா? நான் பேச மாட்டானா? ஏயா நிதி வேணும் நிதி வேணும் நிதி வேணும் மட்டும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிய. ஆனா மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தில் கையெழுத்து போட சொன்னா போட மாட்டியா, கையெழுத்து போட மாட்டியா, நிதியும் வேணாம், யார் கொடுப்பா உங்களுக்கு அப்படின்னு அவர் பக்கம் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்கிறார். கொள்கையை விட்டு கொடுக்க அவசியம் நிதி வாங்க வேண்டியதில்லை. நீங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? பிஎம்ஸ்ரீ திட்டமே மத்திய அரசினுடைய திட்டம். அதுல ஏற்றுக்கொண்டு மாநிலங்கள் உள்ள வரும்போது அந்த பணம் கிடைக்கும். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நிதி மாத்திரம் என்ன, நிதி மாத்திரம் கொடுக்க முடியாது. அவர்கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்டாங்க. ஐயா அவர் பதில் சொன்னது பாருங்க, எங்களுக்கு அதிமுக மேல எந்த கோபம் கிடையாது, எங்களுக்கு என்ன கோபம், அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பதில் சொல்லுவோம், அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், தட்ஸ் ஆல், அவ்வளோதான், மட்வாய் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பாருங்க அவளை மாதிரிலாம் தலைவர் அடிக்கடி மாத்திர ஆட்கள் நாங்கள் கிடையாது, எங்களுக்கு ஒரே தலைவர் தான், அப்படித்தான் நாங்களாம் அப்படித்தான் அப்படின்னு இருக்காரு. அதிமுகவை விமர்சிக்கிறதுன்றது ஸ்டாண்ட் இல்லைங்க, அது ஒரு ப்ரோவோகேஷன். அதிமுக தரப்புல அந்த ப்ரோவோகேஷனை தூண்டிக்கிட்டே இருந்தாங்க.
அதுக்கு பிஜேபி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இப்போ அந்த அந்த ப்ரொவகேஷன் அதிமுக குறைச்சிட்டாங்கன்னா இப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவுதானே தவிர அதை பத்தி நிலைப்பாடு தேவை. 2014 ஜெயலலிதா அம்மையார் போனோன்னு இரட்டை தலைமைன்னு சொல்லி அது ஒற்றை தலைமையா மாறணும்னு சொன்னாங்க. அதிமுக வரலாற்றுல என்னைக்காவது ஒரே நேரத்துல இரட்டை தலைமையில கட்சி நடத்திருக்கா? 5 வருஷம் நீங்க நடத்துனீங்களா? அதே நடத்துனீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய பாரம்பரியம், அது வளர்ந்து வந்த விதம், அவங்க முடிவுகள் எடுக்கிறது, கூட்டு தலைமை. அதெல்லாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூட்டு தலைமையில நம்பிக்கை உள்ள கட்சி, கலெக்டிவ் லீடர்ஷிப் ஆங்கிலத்தில். அதனால நீங்க இரட்டை தலைமைன்னு சொன்னா அதை நாங்க மதிக்கிறோம். அப்புறம் நாங்க குழு வச்சு அமைச்சா நீங்க விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம். அடுத்து நம்ம அதிமுகல இருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான தலைவர், வேற யாரும் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏயா முத்தமிழ் முருகன் மாநாடு எதுக்கு நடத்தினாங்க நீங்க நினைக்கிறீங்க? முருகன் மேல உள்ள பக்தியாலையா, இல்ல பக்தர்கள் மேல உள்ள அபிமானத்தாலையா? பாஜக காரங்களை தாஜா பண்ணணும், தாஜா. அப்படி தாஜா பண்ணா எல்லாம் நடக்கும் அப்படின்றதுனால நடத்தினாங்க அப்படின்னு தப்புன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி. பார்லிமெண்ட் தேர்தல்ன்றது வேற, அதனால அவங்க கொஞ்சம் கூட்டணியோட இருந்தாங்க. இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிச்சு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பா இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம் தான். இவங்க கூட்டணி தொடருமான்றது ஒரு சந்தேகம். ஏன்னா பல பேர் இப்ப முன்னிட்டு இருக்காங்க. எல்லாமே சிபிஐல இருந்து சிபிஎம்ல இருந்து எல்லாமே முன்னிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப ஒரு பழனி முருகர், அதாவது பழனியில முருகர் மாநாடு நடத்துது. அதுவே சிபிஎஸ்சி பிடிக்கல. ஏன்னா ஒரு 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 மத சார்பற்ற ஒரு நாடு இது, ஒரு மத சார்பற்ற ஒரு மாநிலம். அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துக்கு மட்டும் எப்படி நீங்க ஒரு மாநாடு நடத்தலான்றது அவங்களுடைய கேள்வி. அதை மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளாத நீங்க இப்ப படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் சொல்ற மாதிரி அங்க நடத்துனீங்க, புரியுங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்ற கருத்து இது. எனவே சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாநாடு நடத்திட்டு பிஜேபியை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு மாநாடை நீங்க பழனியில வச்சீங்க இல்லைங்களா? அது யாருக்கு பிடிக்கல? சிபிஐக்கு பிடிக்கல, சிபிஎம்க்கு பிடிக்கல. பிஜேபியோட ஒட்டி உறவாடி அவங்களோட குலவி கொஞ்சி அவங்களோட கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஒரு பாசமிக்க ஒரு குடும்பமா இன்னைக்கு உருவாயிட்டு அதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா பல சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்களோட கூட்டணியா இருக்கலாம்ன்ற ஒரு கருத்து எல்லா விசிக மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அதே போன்று சிபிஐ மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அதே போல காங்கிரஸ் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பா இது தெரிஞ்சுட்டு தான், கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு தான் அதை நேர் சொல்லியிருக்காரு. 2026 நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா, அந்த கூட்டணி நீடிக்குமா, திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் நிச்சயமா இருக்கு. அடுத்து மதுரை எம்பி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாருங்க அதிமுக என்னதான் கத்திக்கிட்டே இருக்கட்டும், அவங்க தான் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அவங்க பட்டும் படாம தொட்டும் தொடாம எதுக்கணும்னா நீங்க பாஜகவை கல்லன் எடுக்கணும்ல, எதுக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களை நம்பி மற்றவங்க வருவாங்க அப்படின்னு அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் அழிந்து விடுவார்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அழிய மாட்டோம்னா இந்த தேர்தலில் 1991 வருஷத்துக்கு பிறகு 35 வருஷத்துக்கு பிறகு 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மதுரை எம்பி வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். நீங்க தான் காணாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக காணாமல் போய் கொண்டிருக்கிறது. 3வது இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அண்ணன் செல்லூர் ராஜுக்கு பணிவோடு நான் சொல்லிக் கொள்கிறேன், பாசிச பாஜகவை எதிர்க்காத எந்த மாநில கட்சியும் கரைந்து காணாமல் போகும். அதுதான் ஒடிசா வரைக்கும் அனுபவம். எனவே பாஜக இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, மதுரையை வஞ்சிக்கிறது. எய்ம்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. மதுரை மெட்ரோக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. மதுரை தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் தடுக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரெண்டு. ஆந்திராவில் தொடர்ந்து மழை பெஞ்சு வெள்ளம்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு குழந்தையை காப்பாற்றுற ஒரு வீடியோவை அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. ட்ரோன் மூலமாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரை காப்பாற்றி கூட்டு போகிறதுங்கிறது
ஐயா உசாரே. நாம எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறோம், குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது ரொம்ப ஜாக்கிரதையா அனுப்புங்க, இந்த தெருநாயக தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு. திருப்பத்தூர்ல ஒரு பாப்பா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. பின்னாடி வந்து ஒரு நாய் காலை கடிச்சு பிடிச்சி. அதனால நாய்கிட்ட இருந்து குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க, விழிப்புணர்வோட கொஞ்சம் அனுப்பி வைங்க. இந்த நாய்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஐயா. ஊப்பியில் நாம தான் சொல்றோமே, இப்பெல்லாம் எந்தெந்த பொருள் எங்கெங்க தனித்தனியா இருக்கோ அதெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊப்பியில் இப்படிதான் ஒரு பைக்கு தனியாக நின்றுட்டு இருந்திருக்கு. ஒரு பையன் பார்த்துருக்காரு, ரொம்ப நேரம் நிற்குது அந்த பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி லேசாக லவுட்டிட்டு போயிட்டாரு. அது யார் பைக்குங்கிறதா இங்கே வரைக்கும் கேள்வி. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைக்கை ஸ்டாண்டு ஓட்டு கலவை போட்டு மூடி வச்சிருங்க, அப்போ தான் உடச்சி எடுக்க முடியாது. மத்திய பிரதேசத்தில் ஒரு ஐயா, ஒரு நாய் வளர்க்குறவர், அவர் ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக தேடி இருக்கார் நாய்க்குட்டியை காணன்னு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், அவர் நாயை திருடிட்டு போயிருக்கான். குட்டி நாய் போல் இருக்கு, பார்க்கனால பொசு பொசுன்னு அழகாக இருக்கும் போலுக்கு. இங்கே நாயெல்லாம் காலை கடிக்கி, அங்கே கடிக்காத நல்ல நாய் போல் இருக்கு, அதனால அதை தூக்கிட்டு போயிட்டான். அந்த நாய் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தம்பி தூக்கிட்டு போகிற அந்த நாயை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியலையே. மக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த தர்பாரில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்தும் நிறைய விஷயங்களோட தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரூப் 4 டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதோடைய ரிசல்ட்டு அடுத்த மாதம் வரப்போகுது. ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்த உடனே யார் யார் அங்கே வேலைக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சிருங்களா? அந்த சந்தோஷத்தோடைய நான் அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் ஏழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா